நம்ம குழந்தைகளுடைய காலத்தில் இந்த ரஷ்யா உக்ரைன் போர் அப்படிங்கிறது ரொம்ப பெருசாக பேசப்பட போகுதுங்க. ஏன்னா இப்போ நடக்கக்கூடிய மாற்றங்கள்லாம் ஒவ்வொரு செய்தியாக வாசிக்கும்போது இந்த மாதிரியான யோசனை எப்படி இந்த யுகத்தில் ஏற்பட்டது அப்படிங்கிறது தான். உதாரணத்துக்கு ட்ரோன் வார்ஃபேர் அப்படிங்கிறத பற்றி அதிகமாக நம்ம காமிக் புக்ஸ்லலாம் படிச்சுட்டு இருந்தோம். இப்போ ரியாலிட்டியாக பார்த்துட்ருக்கோம். ஆனால் இந்த ட்ரோன்ஸ் வார்ஃபேர் அப்படிங்கிறத பற்றி இன்னும் கொஞ்சம் விலாவரியாக சொல்லட்டா, ஒவ்வொரு 52 செகண்டுக்கு ஒரு தடவை உக்ரைனுடைய ட்ரோன் படை இருக்குல்ல, ரஷ்யாவினுடைய ஏதோ ஒரு இலக்கை தாக்கி கொண்டிருந்தது அப்படிங்கிற தகவலை உக்ரைனுடைய இராணுவம் வெளியிட்டிருக்கிறார்கள். இதுதான் உக்ரைனுடைய கிராண்ட் சக்ஸஸுக்கான காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரஷ்யா நாங்கள் அடி வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி 11 மணி நேர தாக்குதல் அப்படிங்கிறத செஞ்சாங்க. ஒட்டுமொத்தமாக ரஷ்யா உக்ரைன் போரில் என்னெல்லாம் நடந்திருக்கு, அதில் என்னென்ன விஷயங்கள் உலக அரசியலாக பார்க்கப்படுகிறது அப்படிங்கிறதெல்லாம் இந்த ஒரு பதிவு வழியாக பார்க்க போகிறோம். எல்லாத்தையும் பார்த்துடலாமா? ரஷ்யா உக்ரைன் அப்படின்னு சொல்லும்போது இவ்வளோ நாள் ரஷ்யாவினுடைய கை தானே ஓங்கிட்டு இருந்துச்சு, உக்ரைனுடைய கை கொஞ்சமாக தாழ்ந்து தானே இருந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் இப்போ சமீப காலத்தில் உக்ரைனுடைய ட்ரோன் வார்ஃபேர் அப்படிங்கிறதுக்கான தீவிரத்தன்மை அதிகரித்திருப்பதால் அது ரஷ்யாவுக்கு பெரிய அளவில் இழப்பை ஏற்படுத்திட்டு இருக்கு. அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் நேற்று அவங்க அறிவித்த அந்த ரிப்போர்ட். 52 செகண்டுக்கு ஒரு தடவை நாங்கள் இந்த மாதிரி ரஷ்யாவினுடைய இலக்கை அழித்து கொண்டே இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவரி 52 செகண்ட் ஒரு இலக்கை அழித்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதை தடுப்பதற்கு எவ்வளோ பெரிய இராணுவம் வந்தாலும் முடியாது தானே. பட் இதையும் தாண்டி ரஷ்யா என்ன செஞ்சிட்டாங்க, இன்றைக்கி பெரிய ஒரு அட்டாக் யாருமே எதிர்பார்க்கல. 11 மணி நேரம் 600 மிசைல்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் வச்சு இம்புட்டு பெரிய அட்டாக்கை உக்ரைனுக்கு எதிராக அவங்க செய்வாங்க அப்படின்னு சொல்லி யாருமே எதிர்பார்க்கல. 600 மிசைல்ஸ் அப்படின்னு சொல்லும்போதே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், எந்தெந்த இடத்துல ரஷ்யா அடிச்சிருப்பாங்கன்னு. குறிப்பாக ரெட் கிராஸ் சொசைட்டினுடைய ஒரு எய்ட் ஹவுஸ் இருந்துச்சு, அந்த இடத்துல ரஷ்யா அட்டாக் பண்ணிட்டாங்க. சுமி ரீஜனில் ஒரு கிண்டர் கார்டன் இருந்துச்சு, அந்த இடத்துல ரஷ்யா அட்டாக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி இப்போவே ஃபால்ஸ் ஃப்ளாக் ஆப்ரேஷன்ஸ் நிறைய செஞ்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லி ரஷ்யா அவங்களுடைய செய்தி ஊடகத்தில் வித் ப்ரூஃபோடு சப்மிட் பண்ணிட்டு இருக்காங்க. ரெட் கிராஸ் சொசைட்டினுடைய ஒரு வேர் ஹவுஸை நாங்கள் அடித்தோம், அதுக்குள்ளே தான் உக்ரைன் அவங்களுடைய ஆயுதங்களை பதுக்கி வைத்திருந்தார்கள் அப்படின்னு சொல்லி ரஷ்யா சேட்டலைட் இமேஜஸ் எடுத்து காண்பிக்கிறாங்க. இது மட்டும்தானா? அடுத்ததாக ரஷ்யா சொல்லக்கூடிய விஷயங்கள் ரொம்பவே விசித்திரமாக இருந்துச்சு. ஒவ்வொரு இடமா நாங்கள் அடிச்சுட்டே இருந்தோம். அந்த நேரத்தில் உக்ரைனுக்கு எந்தெந்த இடத்துல இந்த மாதிரியான உதவிகள் கிடைக்குது, அந்த உதவிகள் வழியாக ரஷ்யாவுக்கு எந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத டார்கெட் பண்ணி தான் இந்த தாக்குதல் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இந்த தாக்குதல் எல்லாமே ரொம்ப பெரிய அளவில் உக்ரைனுக்கு இழப்புகளை கொடுக்குமா அப்படிங்கிறத வரும் காலம்தான் நமக்கு உணர்த்தும். அதை விட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ரஷ்யாவினுடைய ஒஃபென்சிவ் தான். இப்போ ரஷ்யா டிஃபென்சிவ் ஆடவே இல்லை. உக்ரைன் அடிக்கிறாங்க, தடுக்கிறாங்க, அதெல்லாம் கிடையாது. இப்போ ரஷ்யா ஒஃபென்சிவாக இறங்கியிருக்காங்கல்ல. ஆனால் இந்த ரஷ்யாவினுடைய ஒஃபென்சிவ் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த ஸ்லோவஸ்ட் இன் த செஞ்சுரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடந்த நூற்றாண்டு நம்ம எடுத்து பார்த்தோம்னா ரஷ்யாவினுடைய ஒஃபென்சிவ் இந்த அளவுக்கு ஸ்லோவாக இருந்ததா சரித்திரமே கிடையாதுங்கிறது தான் வெளிப்படையாக வந்திருக்கக்கூடிய உண்மை. இது உண்மையா அப்படின்னு கேட்டால் இந்த அளவுக்கு ஒஃபென்சிவை ரஷ்யாவினுடைய வரலாறை படிக்கும்போது என்னப்பா ரஷ்யானா எவ்வளோ பெரிய நாடு, எப்படி பிரம்மாண்டமாக இருந்துச்சு அப்படிங்கிறது தான் நமக்கு தோணும். ஆனால் இப்போ உக்ரைன் இல்லாட்டி இந்த ரஷ்யா உக்ரைன் போர் அப்படிங்கிறத பார்க்கும்போது ரஷ்யா ஸ்லோவாக இந்த விஷயத்தை நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதுல யாருக்குமே மாற்றுக்கிறது கிடையாது. அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய செய்தி, கிட்டத்தட்ட 11 ரஷ்யன் ஆயில் ரிஃபைனரிஸ் டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரி ஃபெசிலிட்டி இதை ஜூன் 2026 நாங்கள் அழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி உக்ரைன் ஒரு அறிக்கையை சப்மிட் பண்ணியிருக்காங்க. இப்போ சொல்லுங்கள், ரஷ்யாவில் கண்டிப்பாக எண்ணெய் வளத்துக்கு பாதிப்பு வருமா வராதா? ஏன்னா 11 ரஷ்யன் ஆயில் ரிஃபைனரிஸை நாங்கள் அழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி அது மட்டும் இல்லாமல் டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரி ஃபெசிலிட்டி அப்படிங்கிறத நாங்கள் அழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது எல்லாமே எப்படி சாத்தியமானது அப்படின்னு கேட்டால் நான் முதலே சொன்ன மாதிரி அந்த ட்ரோன் வார்ஃபேர் தான். அப்போ இந்த ரிப்போர்ட்டை வெளியிட்டிருப்பது மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ், உக்ரைனுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் வித் அதனுடைய பின் பாயிண்ட் லொக்கேஷன் உட்பட எல்லாத்தையுமே அவங்க தெளிவாக வெளியிட்டிருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சரிப்பா, இந்த மீடியா எல்லாமே ரஷ்யா இதை அழிச்சிட்டாங்க, கிண்டர் கார்டனில் தாக்குதலை நடத்திட்டாங்க அப்படிலாம் சொன்னில்ல, இது ஒரு ப்ரொபகண்டா செய்தி தானா அப்படின்னு கேட்டால் சில இடங்களில் ரஷ்யாவினுடைய தாக்குதல் இருந்திருக்கு. ஆனால் பல இடங்களில் அது ஒரு ப்ரொபகண்டா நியூஸாக மட்டுமே பகிரப்பட்டு வருகிறது. உக்ரைனுடைய மீடியா அவுட்லெட்டை நம்ம எடுத்து பார்த்தோம்னா அதில் 10ல் 9 மீடியா யூஎஸ் எய்டு, அமெரிக்காவினுடைய உதவி பணம்னு ஒன்று இருக்குல்ல, அதிலிருந்து நிறைய ஃபண்ட் உக்ரைனுடைய ஊடகங்களுக்கு வருகிறது. ஊடகங்கள் அமெரிக்கா என்ன சொல்கிறாங்களோ, அமெரிக்காவுக்கு ஆதரவாக என்னென்ன செய்திகள் வருகிறதோ, ரஷ்யாவுக்கு எதிரான செய்திகள் எவ்வளோ மும்முரமாக காண்பிக்க முடியுமோ அதை மட்டும்தான் காண்பிப்பார்கள். இது எங்களுக்கு தெரிஞ்சது தானே அப்படின்னு சொல்லி ரஷ்யா கேட்குறாங்க.
ட்ரம்ப் அவர்கள் ஆட்சிக்கு வந்தபோது யூஎஸ் எய்டு ஃபண்டெல்லாம் நாங்கள் நிப்பாட்ட போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. மறுபடி எல்லாருமே ஈவன் அந்த காங்கிரஸ் சபை கூட அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கடைசியாக யூஎஸ் எய்டு அப்படிங்கிறத மறுபடியும் ரீஇனிஷியேட் பண்ணாங்க. ஒருவேளை ட்ரம்ப் அவர்கள் இந்த யூஎஸ் எய்டு அப்படிங்கிறத நிப்பாட்டியிருந்தாங்கன்னா இந்த யுத்தம் என்னைக்கோ முடிஞ்சிருக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்ததா ரெயின் மெட்டல். இந்த ரெயின் மெட்டல் நிறுவனத்தை பற்றி நேற்று ஒரு செய்தியை நான் சொன்னேன். இந்த ரெயின் மெட்டல்ட்டு வந்து தான் கிட்டத்தட்ட நிறைய ஷெல்ஸ் அப்படிங்கிறதுக்கான ஆர்டரை உக்ரைன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி. அதே ரெயின் மெட்டல் அப்படிங்கிற நிறுவனம் ஸ்கைனெக்ஸ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிறத யாரோ ஒரு பையர்ஸுக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஒரு நிறுவனம், அதாவது குறிப்பாக இந்த டிஃபென்ஸ் நிறுவனம் அவங்களுடைய கிளைண்ட்டை வெளிப்படையாக சொல்லுவாங்களான்னு கேட்டால் கிடையாது. இந்தியாவுக்கே கொடுத்துருந்தாலும் நாங்கள் இந்தியாவுக்கு கொடுக்கல, இந்த அன்னோன் பர்சனுக்கு தான் நாங்கள் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி அதை அழிச்சிடுவாங்க. இந்தியாவுக்கு கொடுத்ததா தடையுமே இருக்காது. அப்படின்னா ஏன் இதை செய்கிறாங்க? ஒரு நாடு இந்த ஆயுதத்தை வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி இன்னொரு நாட்டுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த ஆயுதத்தினுடைய வீக் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி அந்த நாடு கணக்கிட போட ஆரம்பிச்சிருவாங்க. அப்போது ஒரு நாட்டினுடைய பலம் இன்னொரு நாட்டுக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிறதுனால நான் இதை வாங்கியிருக்கேன்னு சொல்லி வெளிப்படையாக யார்ட்டையும் சொல்லாதுன்னு சொல்லி ரெயின் மெட்டல் அப்படிங்கிற நிறுவனத்திடம் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. அந்த வகையில் பார்க்க போனால் இப்போ ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் யாருக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு கேட்டால் உக்ரைனுக்கு தான். நேற்று கூட ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்லிட்டு இருந்தார், எப்பா எங்களுக்கு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தான் ரொம்ப முக்கியம், சீக்கிரமாக அதை எங்களுக்கு ரெடி பண்ணி தாங்க, அப்படி இல்லைன்னா எங்களால் தாக்கு பிடிக்க முடியாதுன்னு. இன்றைக்கி அதே ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை யாருக்கோ கொடுத்துருக்காங்க ரெயின் மெட்டல் அப்படிங்கிற ரிப்போர்ட் வரும்போது உக்ரைன் பக்கம் நிறைய நாடுகளுடைய பார்வை திரும்புகிறது. அடுத்ததாக உக்ரைன் அவங்களுக்கு தேவையான ஒரு ஆர்மர்டு கேப்சூல் அப்படிங்கிறத உருவாக்கியிருக்காங்க. இந்த ஆர்மர்டு கேப்சூல் அதுவும் ஃப்ரண்ட் லைன் பொசிஷனை பாதுகாப்பதற்காக. ஃப்ரண்ட்லைன் பொசிஷன் முன்னாடி இருக்காங்க, அங்கேருந்து ரஷ்யாவினுடைய படை வீரர்கள் வந்துட்டு இருக்காங்க. இவங்க முன்னேறி செல்ல வேண்டும், அதே நேரத்தில் பின்னாடி இருக்கக்கூடிய படைகளை காப்பாற்ற வேண்டும் என்றால் இவங்களுக்கு ஒரு கவச உடை அப்படிங்கிறது தேவைப்படுகிறது. ஆனால் இப்போ உக்ரைன் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, நம்ம ஊரில் இந்த முதுமக்கள் தாலிலாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, பானைக்குள்ளே ஒரு மனிதனை இறக்கி வைப்பது, அதே மாதிரி ஒரு மெட்டல் ஸ்ட்ரக்சர், அதுக்குள்ளே டேங்க் மாதிரி இருக்குது. அதனுடைய வாயிலாம் பார்க்கும்போது அதுக்குள்ளே மனிதர்கள் இறங்கி அங்கே கன்னை வச்சு முன்னாடி இருக்கக்கூடிய ஃப்ரண்ட் லைனை கிளியர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இந்த ஒரு ஸ்ட்ரக்சரை நிறைய டெஸ்ட் பண்ணி தான் உக்ரைனுடைய இராணுவ வீரர்கள் அதை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சின்ன சின்ன இம்பேக்ட் மட்டும் இல்லாமல் ஒரு கிரெனேடுடைய இம்பேக்டை கூட இதனால் சஸ்டெயின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இந்த கேப்சூலை கண்டுபிடித்த விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். இதே மாதிரி ரியல் டைமாக அந்த நேரத்தில் அந்த யுத்த காலத்தில் என்ன தேவையோ அதை அப்படியே கண்டுபிடிச்சு அதை அப்படியே அவங்களுடைய வீரர்களுக்கும் கொடுத்து வருகிறார்கள் உக்ரைன். பொதுவாக ஒரு இராணுவத்தில் ஒவ்வொரு உபகரணங்கள் இல்லாட்டி இந்த மாதிரியான ஆயுதங்கள்லாம் சேர்க்கப்படுவதற்கு முன்பாக ஏகப்பட்ட டெஸ்டிங்கை பண்ணி பார்ப்பாங்க. அது எந்த சினேரியாவில் எப்படி அது பிஹேவ் செய்யும், அது இந்த நாட்டுக்கே பயமாக, அது நம்ம நாட்டுக்கே தலைவலியாக மாறிடுமா, அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கேஸ் ஸ்டடி செஞ்சு பார்ப்பாங்க. பட் உக்ரைன் அந்த மாதிரி கேஸ் ஸ்டடி எதுவுமே செஞ்சு பார்க்காம பிடிச்சிருக்கு, இது நம்மளை காப்பாற்றும், நம்ம இராணுவ வீரர்களை காப்பாற்றும் அப்படின்னு தெரிஞ்சால் உடனடியாக அவங்களுடைய இராணுவத்தில் சேர்த்துடுறாங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்ததான் இன்றைக்கி ரஷ்யா நடத்தின தாக்குதல் 11 மணி நேரம் நீண்டுருது அப்படின்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா. இப்போ இந்த மெட்ரோ ஸ்டேஷன்ஸ் இருக்குது பாருங்கள், அதில் மட்டுமே 52,500 மனிதர்கள் ஷெல்டருக்காக அங்கே இருந்தாங்க. இதுவரையிலும் உக்ரைனில் இவ்வளோ மனிதர்கள் மெட்ரோக்குள்ளே, அதாவது அண்டர் கிரவுண்ட் ஃபெசிலிட்டிக்குள்ளே இருந்ததே கிடையாது. ஸோ இந்த மெட்ரோ ஷெல்டர்ஸ் அப்படிங்கிறது 52,500 பேர் ஆக்குபை பண்ணி வச்சுருக்கு. அப்போ அங்கே இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு இந்த ஷெல்டர்ஸ் ரொம்ப பெரிய அளவில் பாதுகாப்பாக இருக்குது என்பதை உக்ரைனுடைய அதிபர் செலன்ஸ்கி அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அடுத்ததாக உக்ரைனுக்கு தேவை ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மட்டும் கிடையாதுப்பா, ஹியூமனாய்டு ரோபோட்ஸ். ஏன்னா பேட்டில் ஃபீல்டில் இப்போ பிரேவ் 1 அப்படிங்கிறத ஒரு புதுசாக அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பிரேவ் 1 கூடவே இதே மாதிரி இன்னும் நிறைய ஹியூமனாய்டு ட்ரோன்ஸ் அப்படிங்கிறதும் ஹியூமனாய்டு ரோபோட்ஸ் அப்படிங்கிறதும் எங்களுக்கு வேணும். அந்த ரோபோட்ஸ்லாம் இருந்தால் தான் எங்களுடைய இராணுவ வீரர்களுடைய இழப்பை எங்களால் கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி உக்ரைன் கேட்டிருக்காங்க. இந்த ஹியூமனாய்டு ரோபோட் அப்படிங்கிறது எல்லாமே இப்போ பல நிறுவனங்களும் போட்டி போட்டு தயாரித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஏன்னா யுத்தம் அப்படிங்கிறது இந்த வருஷத்தோடு நிற்க போகிறது கிடையாது. இன்னும் பல வருடங்கள் பல நாடுகள் அவங்களுடைய ஈகோ, நிறைய பொருள் இல்லாட்டி பொருளாதாரத்தை அழிக்க வேண்டும், ஒரு நாட்டினுடைய வளர்ச்சியை அழிக்க வேண்டும், எல்லையை பாதுகாக்க வேண்டும், இப்படி அப்படின்னு சொல்லி பல நாடுகளுக்கு இடையே போர் அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இப்படி வந்துக்கிட்டே இருக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரியான அடுத்தடுத்த கண்டுபிடிப்புகளை இவங்க செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டிய ஒரு கட்டாயமும் இருக்கிறது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இப்போது உக்ரைனில் நடக்கக்கூடிய இந்த விஷயம் பல நாடுகளுடைய கேஸ் ஸ்டடி தான். அதே மாதிரி கொஞ்சம் நாட்களாகவே ரஷ்யாவிடமிருந்து வரக்கூடிய மிசைல்ஸ், ட்ரோன்ஸை கலெக்ட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய உதிரி பாகங்களை பார்த்துருக்காங்க. நான் நேற்று இல்லாட்டி முந்தா நேற்று சொன்னேன், ஜப்பானுடைய சில உதிரி பாகங்களை கண்டுபிடித்தார்கள் அப்படின்னு சொல்லி. நாட் ஒன்லி ஜப்பான், கிட்டத்தட்ட 35,000 ஃபாரின் மேடு காம்போனன்ட்ஸ் ஐடென்டிஃபைடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 35,000க்கும் அதிகமான காம்போனன்ட்ஸ் வெளிநாடுகளிலிருந்து, அதாவது ரஷ்யாவுக்கு எதிராக உக்ரைனுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நாடுகளிலிருந்து தயாரிக்கப்பட்டு அது ரஷ்யாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்கிற தகவலை இன்னைக்கு உக்ரைன் ரொம்ப டீட்டெயில்டாக வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க.
ஜெர்மன் ப்ராசிக்யூட்டரை பொறுத்த வரைக்கும் அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த நார்ட் ஸ்ட்ரீம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நார்ட் ஸ்ட்ரீம் 1 நார்ட் ஸ்ட்ரீம் 2 அப்படின்னு சொல்லுவாங்க. ஜெர்மனி மற்றும் ரஷ்யா இவங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட் தான் நார்ட் ஸ்ட்ரீம். அந்த நார்ட் ஸ்ட்ரீமில் ஒரு வெடிப்பு வந்து விட்டது, அதற்கு காரணம் ரஷ்யா தான் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட நாடுகள் சொன்ன போதும் இப்போ ஜெர்மனிலேருந்து வரக்கூடிய செய்திகள் என்ன சொல்லுதுன்னா, இல்லை அதுக்கு பின்னாடி உக்ரைன் தான் காரணமாக இருந்திருப்பாங்க. உக்ரைனுடைய ஃபோர்ஸ் அவங்க யாரோ ஒன்று ஃபோர்ஸ் பண்ணி தான் இந்த நார்ட் ஸ்ட்ரீமை உடைப்பதற்கான முயற்சிகளை எடுத்திருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. ஸோ ஓவராலாக நார்ட் ஸ்ட்ரீமுக்கான அந்த மிஸ்ட்ரி முடிய போகுது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது. அதுக்கான கன்ஃபர்மேஷன் கிடைக்கும்போது அதையும் நம்ம தமிழ் வியூகத்தில் பார்த்துடலாம். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் வியூகத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.